இந்த இன்சிடெண்ட் வந்து என்னன்னா நோட்டம் விட்டுருக்காங்க இந்த 3 பேர் அப்படின்றது தான் தெரியுது. இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது வந்து நோட்டம் விடாமல் ஒரு கிரைம் நடக்குதுன்னா அது பல நாள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வரது போகிறது எல்லாத்தையும் இந்த 3 பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. வாட்ச் பண்ணி தான் அது என்ன 10:30 மணிக்கு போன உடனே இவங்க இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு 11:30 மணி வாக்கில் நடந்திருக்கு. அதாவது ஆயுதத்தோடு தான் போயிருக்கானுங்க. ராடை வச்சு அடிச்சிருக்கானுங்க. அந்த அவன் லவ்வர் அந்த பொண்ணோட லவ்வரை மண்டையில் அடிச்சோடனே அந்த பையன் மயங்கி விழுந்துட்டு இருக்கான். இது 11:30 மணிக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு திருடி இருக்கானுங்க. அந்த பைக்கை இந்த திருட்டு பைக்கில் தான் போயிருக்கானுங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு 3 பேரும் போயிருக்கானுங்க. ஒரு மறைவான இடத்துல, காட்டு புதரான இடத்துல கூட்டு போய் இந்த அரசாங்கம் வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அந்த பொண்ணால் வந்து 60 ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ உடல்நிலை இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அந்த பெண்கிட்ட காமிக்கும் போது அவளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு பண்ணவே முடியல. ஒரு ஷாக்கிங், அந்த பொண்ணு ஷாக்கிங்காகவும் இருக்குது போல இருக்குது. அந்த பொண்ணு நேச்சுரலாக தானே அது ஷாக்கிங்காக இருக்கும். அந்த இன்சிடெண்ட்லேருந்து அவங்களால மீள முடியாது. அந்த நினைவை கொண்டு வர முடியாது. அந்த ஃபோட்டோவை காமிச்சோம் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜஸில் இவங்க முகமே பதியல. இதுதான் பியூட்டியே. சிசிடிவி இன் அண்ட் அரௌண்ட் இருந்த அந்த பிருந்தாவன் நகர் சுற்றி இருந்த என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்லாம் பார்த்துருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லையும் இந்த 3 பேருனுடைய முகங்கள் சரியாக பதியப்படவில்லை என்றதான் இனிஷியலாக இப்போ தகவல்கள் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அது என்னத்தை சீரியஸாக பார்க்குறது? சுட்டு பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன அவ்வளோ கிரிமினலாக தப்பிச்சு ஓடுற அளவுக்கு கையில் இதுவாக வச்சுருக்கான், துப்பாக்கியை வச்சுருக்கான். போலீஸ் தான் போய் எடுப்பாங்க. நீ இடத்த காமிட்டு தான் சொல்லுவாங்களே ஒழிய கிரிமினலில் சொல்லுவாங்க எந்த இடத்துல அந்த இதெல்லாம் வெட்டின பொருள், இதெல்லாம் மர்டருக்கு யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சுருக்கியோ அதுக்குள்ளே போய் அந்த ஒரு போலீஸ் கேட்கும் இந்த கிரிமினல்கிட்ட எங்கடா வச்சுருக்கேன்னா அந்த இடத்த ஸ்பாட்டை போய் நோண்டி எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுவாங்க நோண்டி எடுயா அப்படின்வாங்க. அவங்க கூட போய் கை வைக்க மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் போய் கை வைக்க மாட்டாங்க. அப்போ நோண்டி எடுக்கும்போது அவங்க கடமை. இதுவே வந்து மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன். பிடிப்பட்ட அந்த சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேருமே வந்து எந்த கட்சியும் சாராதவர்கள் அப்படின்னு ஒரு லைனை கொடுத்துட்றாங்க. அங்கே கற்றுக்கிட்ட பாடம் இங்கேயா? அதாவது முதல் இடத்துல வந்து மறைக்க பார்க்குறாங்க. அந்த பைக்கை சார் அந்த இடத்துல கொண்டு போனாங்களே, அந்த 3 பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணி தானே இடத்துக்கு போயிருக்கானுங்க அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த பொண்ணை அதுக்கப்புறம் தானே தூக்கிட்டு போயினா அந்த பைக்கில் தானே கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு மறைவான இடத்துக்கு. அந்த பைக்கே வந்து திருடப்பட்ட பைக்கு. ஸோ அது எப்போ திருடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். விசாரணையில் தெரிய வரும். திருடப்பட்ட தேதியிலேருந்து இவங்க அந்த பைக்கை உங்களால் பிடிக்க வைக்கல போலீஸ்க்கு. முதல் பாயிண்ட்டை தான் திருடு போயிடுச்சு அந்த பைக்கு. அந்த பைக்கு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி திருடுப்பட்டது அப்படின்றது இத்தனை நாள் தொய்வாக தான் இருந்திருக்கு. அதை திருட்டு போன பைக்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்றது தான் என்னோட பாயிண்ட். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கோவையில் நடந்த அந்த கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருளாக ஆயிருக்கு. இன்றைக்கி கூட ஒரு 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் பார்க்க முடியுது. அந்த சம்பவ இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது மர்மமாக இருக்குது. என்ன சார் நடந்தது? அதாவது இந்த சம்பவம் வந்து இந்த பிருந்தாவன் நகர் அது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு அவங்க அந்த காரில் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு சில தகவல்கள் என்ன வருதுன்னா, அந்த இடம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வார்ன் பண்ணுறாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்கள் இந்த மாதிரி ஒரு சில பகல் நேரத்துலேயும் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாம் அங்கே காரை நிறுத்திட்டு இந்த மாதிரி அங்கே உட்காந்து கதை பேசுகிறது ஏதோ சரி அவங்களுக்குள்ள அது லவ் அஃபேர் அப்படி இப்படின்ற ரீதியில் இருக்குது. அது என்னென்னமோ நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் விஷயம் என்னென்னா ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த இது ரொம்ப சென்சிட்டிவான இடமா இருக்குது பிருந்தாவன் நகர். அப்படி ஒரு அலூஃப் பிளேஸாக இருக்குது. யாருமே கண்காணிக்காத இடமா இருக்குது. அந்த இடத்துல போய் வந்து தான் இவங்க போய் இருந்திருக்காங்க காருக்குள்ளே என்ன நடந்ததுலாம் தெரியல. அது இன்னும் மர்மமாகவே தான் இருக்குது. ஆனால் இனிஷியலாக வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னமோ சொல்கிறாங்க வேறு மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருந்திருக்கலாம், ஒரு அரசல் புரசல்கள். ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஆனால் வந்து விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சுட்டு பிடிச்சாங்கன்னே தெரில. இவங்கள பிடிச்சிருப்பாங்க, என்னமோ சுட்டு பிடிச்சான்னு சும்மா கதையிலேருந்து தப்பிக்கும் போது. எந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்க? போலீஸ்டேருந்து தப்பிக்கும் போது. என்ன சார் இது? அதாவது
உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் அது. அவன் 2 பேர் வந்து ஏற்கனவே ஒருத்தர் திருட்டு கேஸில் இருந்திருக்கான், 2 பேர் வந்து ஒரு மர்டர் கேஸ்லலாம் இதுவாகிருக்காங்க, பெயிலில் வந்திருக்காங்க, மதுரைக்கார பசங்க. இதில் 2 பேர் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், ஒருத்தன் வந்து கசின். 3 பேருமே ஒரே இடத்துல ரூம் எடுத்து கூலி தொழிலாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருட்டு கேஸ்லாம் இருக்குது அவங்க மேலே. அப்படி இருக்கும்போது போலீஸ்க்கு தெரியாதான்னு. அதாவது இந்த இன்சிடெண்ட் வந்து என்னென்னா, இந்த நோட்டம் விட்டுருக்காங்க இந்த 3 பேர் அப்படின்றது தான் தெரியுது. இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது வந்து நோட்டம் விடாமல் ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அது பல நாள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வர்றது போகிறது எல்லாத்தையும் இந்த 3 பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. வாட்ச் பண்ணி தான் அது என்ன 10:30 மணிக்கு போன உடனே இவங்க இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு 11:30 மணி வாக்கில் நடந்திருக்கு. அப்போ இவங்கெல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா, குடிச்சிட்டு பைக்கில் தான், திருட்டு பைக்கில் நைட்டில் தானே சார் நடந்திருக்கு. நைட்டு 10 மணி தானே, 10:30 மணி தானே போடுறாங்க. அதாவது ஆயுதத்தோடு தான் போயிருக்கானுங்க, ராடை வச்சு அடிச்சிருக்கானுங்க அந்த அவன் லவ்வர், அந்த பொண்ணோட லவ்வரை. ராடோ ஏதோ ஒரு இது ஐட்டம், கத்தியோ ஏதோ ஒன்று, அதை வச்சு அடிச்சிருக்கான். மண்டையில் அடித்தோடனே அந்த பையன் மயங்கி விழுந்துட்டுருக்கான். இது 11:30 மணிக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு திருடி இருக்கானுங்க அந்த பைக்கை. இந்த திருட்டு பைக்கில் தான் போயிருக்கானுங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு 3 பேரும் போயிருக்கானுங்க. ஒரு மறைவான இடத்துல, காட்டு புதரான இடத்துல கூட்டு போய் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான், பட் நம்மளும் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான். இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன சூழ்நிலை, அந்த இடத்துல போனால் ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஏதோ ஒன்று நீங்கள் தண்ணி அடி கூட செய்கிறாங்க லவ்வர்ஸு, காருக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிச்சு என்னமோ பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிட வேண்டியதுனா, நீங்கள் உங்களை வாட்ச் பண்ணுற அளவுக்கு நோட்டம் டைம் கொடுத்து நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களே வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரெகுலராக போகிறவங்க மாதிரி தெரியுது அந்த இடத்துக்கு. அந்த லவ்வர் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு இந்த பிருந்தாவன் நகர் பேக். இடம் மர்மமான இடம்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி லவ்வர் ஸ்பாட்டுன்னு சொல்கிறீங்க? லவ்வர் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது செக்லூடட் பிளேஸு, காருக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம். லவ்வர்னா இன்றைக்கி வந்து என்ன லவ்வர்னா என்ன காமம் தான் வருது அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி தான் நடக்கக்கூடிய சூழ்நிலை. காருக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த இதை உடைச்சிருக்கான், கண்ணாடியை உடைச்சிருக்கான். அந்த பையன் வெளியே வந்து கேள்வி கேட்கும்போது அவன் மண்டையை அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இஷ்யூ நடக்கும்போது நீங்கள் சென்சிட்டிவாக என்ன பண்ண, நைஸாக காரை நகட்டிட்டு வந்திருக்கலாம். அவங்க அந்த கண்ணாடியை உடைக்கும் போது நீங்கள் அந்த நின்று கேள்வி கேட்க போய் தான் அது வந்து இப்போ இன்னும் விஸ்வரூபம் ஆகிருக்கு. ஸோ அது நடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு தவறு வந்து இது கொடூரமான ஒரு விஷயம். அதாவது வெறி பிடிச்ச நாய்கள் மாதிரி இவங்கெல்லாம் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னமோ டாஸ்மாகில் வாங்கின சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி, டாஸ்மார்க்கை நாம் தமிழர் கட்சியினர் வந்து அடிச்சு ஒன்று இருக்கிருக்காங்க. டாஸ்மாகே கிடையாது, அது கிடையாது. அந்த வீடியோவை பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே அனுமதியே கிடையாது அந்த பார் நடத்துறதுக்கு. அந்த பார் பகுதியில் தான் அது நடந்திருக்கு. அந்த இதை இது போய் அடித்து உடச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு பர்மிஷனோட நீங்கள் இது பண்ணுறீங்க, போலீஸ் பர்மிஷன் இருக்கா? கிடையாது. அந்த இது இன்சார்ஜாக உட்காந்துருக்கான், அவன் முழிக்கிறான், வாயை திறக்க முடியாது, தலையை குனிஞ்சிக்கிட்டு. ஏன்னா இப்போ தான் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்குள்ளேயும் வந்து திரும்பி அந்த இடத்துல பாரை திறந்து வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ரூம் ஃபுல்லாக மிக்சர் பாக்கெட்டு அதெல்லாம் இருந்திருக்கு, நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாதாரண ஒரு குடியினால் மட்டும் வந்து அந்த வெறி பிடிச்சி அலையிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஏதோ கஞ்சா, ஏதோ பியர் பாட்டிலில் குடிச்சிட்டு இது பண்ணாங்க. இப்போ இன்னொரு கேஸ் கூட ஒரு வீடியோவை பார்த்தேன் நான். பெரம்பலூர் திருச்சி பகுதியில் ஒரு பொண்ணு, சென்னை டு திருச்சி ஹைவேல ஏதோ செக்லூட்டட் பிளேஸை சனமங்கலம் அப்படின்ற இடத்துல போய் அதுவும் அந்த பொண்ணு வந்து கொளுத்தியே போட்டானுங்க. இது வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ண பையன் இறந்துட்டான். அது ஏதோ அந்த பையன் இறந்த பையனுடைய தங்கச்சி குழந்தை பிறந்து இந்த பொண்ணு போய் பார்க்க போயிருக்கு. திரும்பி வரும்போது வந்து இந்த பசங்க, தெரிஞ்ச பசங்க தான் அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு கருப்புசாமி கோயில் இருட்டான பகுதி, காட்டு பகுதிக்குள்ளே கூப்பிட்டு போய் இந்த பொண்ணை இதே மாதிரி தான் 3 பேரோ 2 பேரோ இதுவாகிருக்கு. இந்த சம்பவத்தில் 3 பேரா சார்? இந்த சம்பவத்துலேயும் 3 பேர். எல்லாம் இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி, மாமா மச்சான் உறவுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன். கேஸும் இருக்குது, திருட்டு கேஸ் இருக்குது, மர்டர் கேஸ் இருக்குது இவங்க மேலே. ஸோ ஆகையினால வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதை வந்து வாட்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. இல்லை, இப்போ சிஎம் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கை சொல்லி? அதாவது அதில் என்னென்னா, மனித தன்மையற்ற ஒரு செயல், அதே நேரத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. சம்பவம் நேற்று வந்து செய்தியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம்.
இன்னைக்கு காலையில் 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப விரைவான ஒரு ஆக்ஷனாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அரசு ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, ஸ்டேட் போலீஸ் டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ட்டாங்க. அப்போ பிடிச்சது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போலீஸ் தான் பிடிக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் போய் பிடிக்கிறீங்க நீங்கள். அவங்க ஏற்கனவே தெஃப்ட் கேஸ் சொல்யூஷனுக்கு வருதா இல்லையா? சொல்யூஷனுக்கு வருது சார், நான் இல்லைன்னு சொல்லலை, சொல்யூஷனுக்கு வருது. பட் இந்த சொல்யூஷனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு இப்போ அதுதானே எல்லாம் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு உலக பிரபலியமான ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அந்த காடு பகுதி மாதிரி இருக்க இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, அந்த புண்ணு ஆடுறதுக்குள்ளேயே இன்னொரு அந்த புண்ணு மேலே வேல் பாய்ச்சின மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ இதற்கு காரணம் என்ன? அப்போ வந்து நீங்கள் வந்து அலர்ட்டாவில் ரவுண்ட்ஸ் போல் அந்த ஏரியா பகுதியில் இப்போ பிருந்தாவன் நகரில் பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த ரவுண்ட்ஸ் போகிறது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைனால ரவுண்ட்ஸ் போகிறது இல்லையா, அப்போ திருட்டுத்தனமாக பார் நடத்தியிருக்காங்களே. ஒரிஜினலாக நீங்கள் பர்மிஷன் கொடுத்து பார் நடத்தினாங்களா, இப்போ பர்மிஷன் இல்லாமல் பார் நடத்தினா அப்போ ரவுண்ட்ஸ் போகிறது இல்லையா, அந்த பார் நடக்கிற பகுதியெல்லாம் நீங்கள் போகணும் இல்லையா. இதெல்லாம் சென்சிட்டிவான இடம் இல்லை, அந்த பகுதியில் தானே அவனுங்க குடிச்சிட்டு போய் இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து சாதாரண குடியினால் இது இந்த மாதிரியான போதைப் பொருட்கள்லாம் நிறைய கிடைக்குது. அது மாதிரி தான் வரவனுங்க தான் வெறி பிடிச்ச மாதிரி தெரிவானுங்க. அவனுங்க எல்லாமே பைத்தியக்கார பசங்க. அதாவது இப்போ நிறைய பேர் குடிக்கிறாங்க சார். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு டீசெண்டாக போய் பட்டு தூங்குறானுங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள வீட்டில் இருக்கவங்கள கூட தொந்தரவு பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி குடிக்கிறவங்க இப்படிலாம் இருக்காங்க. இது என்னமோ பைத்தியக்காரத்தனமாக எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வந்து ஏதாவது ஹை பொட்டென்ஷியல் இப்போது எல்லாம் இந்த திமுகவை சார்ந்த அந்த சாதிக்குன்னு ஒருத்தன் பாருங்கள், அந்த கஞ்சா அந்த பெத்தமெட்டமெட்டன் அந்த மாதிரி லெவலில் ட்ரக்ஸ் எல்லாம் ஜாஃபர் சாதிக் அந்த மாதிரிலாம் உழவுது தமிழ்நாட்டில். அதுதான் தெரியுது கடைசியில் பார்த்தீங்கன்னா. இந்த இன்சிடெண்ட்டும் சரி, அந்த பெரம்பலூரில் அந்த பொண்ணு திருச்சிக்கு போய் திருச்சி ஹைவேல வந்து ஏதோ ஒரு காட்டு பகுதியில் வந்து இதுவாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பீர் பாட்டில் இருந்து அந்த பொண்ணு அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த 3 பேர் எப்படி பிடிக்கிறாங்கன்னா, அந்த பீர் பாட்டில் இருந்திருக்கு, பொண்ணோட அந்த மணி பர்ஸு மொபைல் எல்லாம் கடந்திருக்கு அந்த ஸ்பாட்டில், இன்சிடென்ட் ஸ்பாட்டில். ஸோ அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பொண்ணை காணன்னு அம்மாவை கதறாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பீர் அடிக்கிறதுனால வெறி வந்துட போகிறது கிடையாது. இதெல்லாம் ட்ரக்ஸு அதுக்குள்ளே கலந்து அடிக்கிறானுங்க. சரி, இப்போ சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் வந்து இது கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுதான் வந்து கடந்த ஞானசேகரன் கேஸ்லையும் நம்ம சொன்னோம், விவாத மேடைகளில் கூட நான் பேசியிருக்கேன். நான் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனால் அது என்ன அவனை இது பண்ணி அவன் ஜெயிலில் இருக்காப்புல. இது ஒன்றும் பெரிய தண்டனை மாதிரிலாம் தெரியல. ஆனால் அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாதான் இது வந்து இது கட்டுக்குள்ளே அடங்கும். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவனை திருடுறவன் அவனை போலீஸ் வாட்சில் தான் வச்சுருப்பாங்க. தெஃப்ட்டு, மர்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த 3 பேரும். ஸோ அவங்க மேலே கேஸ் இருக்குது. ஸோ பெயிலே தான் வந்திருக்கானுங்க. அது மதுரையில் இருந்தவனுங்க இங்கே வந்து இருக்கானுங்க. இப்போ இதெல்லாம் வாட்ச் அவுட்டில் இருக்கணும் போலீஸு. இது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் நடந்திருக்கு. முக்கியமாக வந்து நம்ம தான் அலர்ட்டாகவும் இருக்கணும். சட்டம் ஒழுங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா, சட்டம் ஒழுங்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஒழுங்கு வந்து நம்மள சுய ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்றத நான் என்னோடய வியூவாக சொல்லேன். என்னோடய அட்வைஸு தான் யாராக இருந்தாலும். யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே, அதில் வீட்டுக்கு சொல்லுங்கள் லவ் பண்ணுறத. 2வது விஷயம், அதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களில் போகும்போது உஷாராக இருக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ரீதியில் நீங்கள் போய் தைரியமாக போய் ஒரு இடத்துல போய் செக்யூர்டு பிளேஸில் போய் நீங்கள் காரில் போய் இருக்கீங்கன்னா, அது யாரோ வாட்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு விபரீதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதா இந்த இன்சிடென்ட் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மர்மமான இடம், அது நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. பட் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ போலீஸ் ரவுண்ட்ஸ் போகாதது அப்படிங்கிறது? ஆமாம், ரவுண்ட்ஸ் போகாதாமா. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பார் நடந்திருக்கு, இல்லீகலாவோ லீகலாவோ இது விசாரணையில் தான் தெரிய வரும். அந்த விசாரணையின் போது தான் க்ளீனாக தெரிய வரும். அப்போ வந்து ரவுண்ட்ஸு ரெகுலராக போவாங்க. இந்த பார் நடக்கிற இடங்கள் இதெல்லாம் வந்து போலீஸ் வாட்ச் அவுட்டில் இருக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ ஆகையினால இது வந்து போலீஸினுடைய ஒரு பக்கம் ஃபெயிலியர்னாலும் துரிதமாக செயல்பட்டுருக்காங்கிறது வரவேற்கத்தக்கது. பட்டு இதில் ஆல்ரெடி அவங்க மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதுதான் விஷயம். அது வந்து இப்போ கோயம்புத்தூரில் பல தடவை வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுகள் நடந்து கொண்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. நானே கோயம்புத்தூரில் தான் படித்தேன்.
எனக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் எங்கள் ஏஜ் குரூப்பில் இருந்து படித்த மாணவர்கள்லாம் இது மாதிரிலாம் செய்ததாக தெரியல. ஒரு செக்லூடட் பிளேஸில் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க அந்த லிமிட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த காலம் வேறு, அந்த காலம் வேறு. ஆகையினால இது நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். பட் இந்த ஒரு இடத்துல லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமுமே உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற. ஆமாம், கண்டிப்பாக. இது டோட்டல் ஃபெயிலியர்ல. அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு பார் நடந்திருக்குன்னா அது உண்மையிலே இல்லீகலாக நடந்திருக்கு அப்படின்றதான் தெரிய வரும். இனிஷியலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா. பட் அதுவே எவ்வளோ பெரிய தவறு. அப்போ அரசாங்கம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் செயல்படுது. போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்குது. போலீஸ் எப்படி துரிதமாக செயல்படணும். 25 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. அதுக்கு பிற்பாடும் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎம் டேபிளில் அது இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு விவரம் தெரியாதா? இந்த அரசாங்கம் டோட்டல் ஃபெயிலியர், அவ்வளோதான். நிறைய பல தடவை சொல்லியிருக்கேன், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு புறம் வருத்தப்பட வேண்டிய இன்சிடென்ட் தான். இவ்வளோ கொடூரமாக அந்த பெண்ணால் அது ராடாலெல்லாம் அடிச்சிருக்காங்க, அடிச்சு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு கொடூரமாக போகக்கூடிய அளவுக்கு வெறி இருந்திருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ட்ரக் அடிச்சிருப்பானுங்க. போதை இது வேற மருந்தெல்லாம் அடிச்சிருப்பானுங்க அவனுக்கு. ட்ரக்ஸ் அடித்து தான் இந்த மாதிரி கொடூரமான திங்கிங்லாம் இருந்திருக்கு அவனுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஸோ அந்த பொண்ணு, இப்போ குறிப்பாக அதை தான் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணால் 60 ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ உடல்நிலை இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அந்த பெண்கிட்ட காமிக்கும் போது அவளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு பண்ணவே முடியல. அவ்வளோ ஷாக்கிங். அந்த பொண்ணு ஷாக்கிங்காகவும் இருக்குது போல இருக்குது. அந்த பொண்ணு நேச்சுரலாக தானே அது ஷாக்கிங்காக இருக்கும். அந்த இன்சிடெண்ட்லேருந்து அவங்களால மீள முடியாது. அந்த நினைவை கொண்டு வர முடியாது. அந்த ஃபோட்டோவை காமிச்சோம் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜஸில் இவங்க முகமே பதியல. இதுதான் பியூட்டியே. சிசிடிவி இன் அண்ட் அரௌண்ட் இருந்த அந்த பிருந்தாவன் நகர் சுற்றி இருந்த என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்லாம் பார்த்துருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லேயும் இந்த 3 பேருனுடைய முகங்கள் சரியாக பதியப்படவில்லைன்றதான் இனிஷியலாக இப்போ தகவல்கள் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த சுட்டு பிடிச்சதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் பிடிச்சது அப்படிங்கிறது கரெக்டாக முட்டிக்கு கீழே தான் சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓடும் போது, அதாவது தப்பிச்சு ஓடும் போது. அதான் இது என்ன, அதையும் ஒரு சீரியஸாக பார்க்க மாட்டீங்க. என்ன பார்க்கறதுக்கு என்ன சார் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான், கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க தான், நோட்டிஃபைடு ஆளுங்க இவங்க எல்லாமே. அது என்னத்தை சீரியஸாக பார்க்குறது? சுட்டு பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன அவ்வளோ கிரிமினலாக தப்பிச்சு ஓடுற அளவுக்கு கையில் இதுவாக வச்சுருக்கான், துப்பாக்கியை வச்சுருக்கான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் துப்பாக்கி ஒரு இடத்துல இருந்தது, அவன் எடுத்து காமிச்சான். அப்போ அந்த துப்பாக்கி வச்சு சுடும் போது என்ன சார், போலீஸ் தான் போய் எடுப்பாங்க, நீ இடத்த காமிட்டு தான் சொல்லுவாங்களே ஒழிய கிரிமினலில் சொல்லுவாங்க எந்த இடத்துல அந்த இதெல்லாம் வெட்டின பொருள், இதெல்லாம் மர்டருக்கு யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சுருக்கியோ அதுக்குள்ளே போய் அந்த ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் எடுக்கிறான். அங்கேருந்து துப்பாக்கி இருந்து தான் அவனே போய் எடுக்க போனான்னா அவனே சுட்டான்றாங்க. அப்புறம் நாங்கள் ஃபயர் பண்ணோன்றாங்க. இதுவே சஸ்பீஷியஸ் மெசேஜ் தான், அது இன்ஃபர்மேஷன் தான். போலீஸ் கேட்கும் இந்த கிரிமினல்கிட்ட, எங்கடா வச்சுருக்கேன்னா அந்த இடத்த ஸ்பாட்டை போய் நோண்டி எடுப்பாங்க. ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லுவாங்க நோண்டி எடியா அப்படின்வாங்க. அவங்க கூட போய் கை வைக்க மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் போய் கை வைக்க மாட்டாங்க. அப்போ நோண்டி எடுக்கும்போது அவங்க கடமை. இதுவே மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுக்கலாம்ல நீங்கள் என்ன நடக்குதுன்றது. அதாவது சுட்டு பிடிச்சது ஓகே, தப்பிச்சாங்க, சுட்டு பிடிச்சா அது ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நொட்டோரியஸாக அவங்க அவ்வளோ தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்ற லெவலில் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது இந்த புலப்படல இதில் என்ன விஷயம், எதுக்கு சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு. பட் விஷயம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதாவது நேற்று சம்பவம் செய்திகள் வெளில ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்ட்டும் பின்னணியில் செய்திகள் சொல்லப்படுது. அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஆமாம்மா, அதுதான் காரணம். குயிக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா மற்ற விஷயங்களையும் அந்த ஆக்ஷன் செயல்பாடுகள் இல்லை. ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆட்சிக்கு இப்போ ஞானசேகரன் எங்களோட அனுதாபின்னு சொல்லிட்டாரு முதலமைச்சரே, இல்லையா? திமுகவை சேர்ந்தவர்னாரு. எங்களோட அனுதாபி, திமுகவை சார்ந்தவர்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார்ல, யாரா இருந்தாலுமே நடவடிக்கை எடுக்கப்படும். அது ரைட்டு. பட் இருந்தாலுமே இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதுல. பியூட்டி அதுதான், போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் நான். பியூட்டி என்னன்னு, பிடிப்பட்ட அந்த சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேருமே எந்த கட்சியும் சாராதவர்கள் அப்படின்னு ஒரு லைனை கொடுத்துட்றாங்க. அங்கே கற்றுக்கிட்ட பாடம் இங்கயா?
அதாவது முதல் இடத்துலயே வந்து மறைக்க பார்க்குறாங்க. ஒரு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அரசியலில் நாங்கள்லாம் அரசியலில் இருக்கோம். ஒரு கிரிமினல் பண்ணக்கூடியவன், ஒரு இடத்த மடக்கி அதை போலி டாக்குமெண்ட் செஞ்சு இது பண்ணி ஏமாற்றணும்னு நினைக்கிறவன், இல்லை பிரச்சனைகள் இருக்க ப்ராப்பர்ட்டிஸில் டிஸ்பியூட்டில் கையை வைக்கிற லாயர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் கிரிமினல் மைண்டு இருக்குது. அவங்கள தான் இந்த கட்சிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. எஸ்பெஷலாக திமுக வந்து இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்துகிறாங்க. ஒரு கிரிமினலாக இருக்கானா அவனை உள்ள கட்சியில் பொறுப்பில் போடு. இப்போ இவன் கிரிமினல் தான் அந்த 3 பேரும், பிடிப்பட்ட 3 பேருமே. நம்மள தெஃப்ட்டு மர்டர் கேஸு, திருட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கானுங்க, அந்த ஸ்பாட்டுக்கே போயிருக்கானுங்க. அந்த அளவுக்கு வந்து அது எப்போ திருடப்பட்ட வண்டின்றதை நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்து விசாரணையில் வரும். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திருடி இருக்காங்களா, இல்லை மாதக்கணக்கில் அந்த பைக்கு திருடப்பட்டிருக்கா அப்படின்னு வரும்போது தான் க்ளீனாக தெரிஞ்சிடும். இது வந்து ஏற்கனவே இவனுங்க வந்து திருடப்பட்ட வண்டியை வந்து பிடிக்காமல் வச்சுருக்கு போலீஸு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு உதாரணத்துக்கு பிடிக்கலையா, பொருளை பிடிக்கலையா, அந்த பைக்கை சார் அந்த இடத்துல கொண்டு போனாங்களே, அந்த 3 பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணி தானே இடத்துக்கு போயிருக்கானுங்க அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த பொண்ணை அதுக்கப்புறம் தானே தூக்கிட்டு போயினா அந்த பைக்கில் தானே கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு மறைவான இடத்துக்கு. அந்த பைக்கே வந்து திருடப்பட்ட பைக்கு. ஸோ அது எப்போ திருடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். விசாரணையில் தெரிய வரும். திருடப்பட்ட தேதியிலேருந்து அந்த பைக்கை உங்களால் பிடிக்க வைக்கல போலீஸ்க்கு. முதல் பாயிண்ட்டை தான் திருடு போயிடுச்சு அந்த பைக்கு. அந்த பைக்கு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி திருடுப்பட்டது அப்படின்றது இத்தனை நாள் தொய்வாக தான் இருந்திருக்கு. அதை திருட்டு போன பைக்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்றது தான் என்னோட பாயிண்ட்டு. அப்போ அதை பிடிச்சிருந்தீங்கன்னா இவனுங்களை இந்த இன்சிடென்ட்டு நடந்திருக்காது. 3 பேரும் அரெஸ்ட் ஆகிருப்பானுங்க. யார் 3 பேரும் அரெஸ்ட் ஆகிருப்பானுங்க? இந்த சம்பவம் பண்ண 3 பேருமே அந்த திருட்டு பைக்கோட பிடிச்சிருந்தாங்கன்னா போலீஸு, இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. எனிவே அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி தான் லிங்க் வரும். ஒரு சில விஷயங்களை, சின்னதாக இருக்கிற விஷயங்களை போலீஸ் விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படின்னு தான் இதுலேருந்து நம்ம ஒரு மெசேஜை எடுத்துக்கணுன்னு தான் நான் பார்க்குறேன், என்னோட அனலிசிஸ் பிரகாரம். ஓகே. ஏன்னா கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த திருடப்பட்ட பைக் எத்தனை நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு? ஒரு 15 நாளைக்கு முன்னாடினா ஒரு வாரத்திலே டக்குன்னு பிடிச்சிடுவாங்க போலீஸு. ஏன்னா தணிக்கை அங்கங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல. பைக்கில் உனக்கு ஆர்சி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னா டக்குன்னு பிடிச்சிடுவானுங்க. யாரா நீ எங்கேருந்து அந்த பைக் எடுத்த? உன் பைக் இல்லைடா, வாடா அப்படின்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அப்போது என்ன பண்ணுவானுங்க, 3 பேரும் சம்மந்தப்படுவானுங்க. ஒருத்தனை பிடிச்சா கூட, இந்த பைக்கை எடுத்துகிட்டு சுற்றுற ஒருத்தனை பிடிச்சா கூட இவனோட சம்மந்தப்பட்ட ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கானுங்க இந்த 3 பேரும். அவனுங்க 2 பேரும் மாட்டுவானுங்களே. அப்போ இது ஈஸியாக அந்த முதல் கட்டத்திலே இந்த இன்சிடென்ட் தடுத்துருக்கலாம். அந்த பைக்கை பிடிச்சிருந்தா, பைக்கு திருடர்களை பிடிச்சிருந்தா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.